ரெக்கார்ட் கொடுத்துட்டேன் சார். Yes, thank you. ஓகே சார். ஸோ பாருங்க, நமக்கு என்ன தெரியும், ஸ்கூல் லைஃப்ல இருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் n. இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நாம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் நாம இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ஏரியால பார்க்கக்கூடிய சம்ஸுக்கு ஒரு சம்ஸுக்கு கூட இந்த ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ண போறதே கிடையாது. அப்புறம் எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின்ஸுக்கு நாம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண பிறகு நாம எப்படி அதே சம்ஸை ஷார்ட்கட்ல ட்ரை பண்ண போறோன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நான் கொஸ்டின் படிக்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a sum of rupees 4,000 is lent for 5 years at the rate of interest is 15% per annum. Find the simple interest னு கேட்டுட்டாங்க. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும் அப்படிங்களா? அதாவது என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு NR100. இங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்க இருக்கு? 4,000. நான் சொல்ல நீங்க உங்க நோட்ல சால்வ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்ப இங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்க இருக்கு? 4,000. என்ன கொடுத்திருக்கு? n மீன்ஸ் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றத என்ன நம்ம வச்சுப்போம். n வந்து 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்க கொடுத்திருக்காங்க? 15/100. 0 20. அப்போ 40 into 5 into 15. இதை மல்டிபிள் பண்ணுங்க. 40 into 15 into 5 மல்டிபிள் பண்ணுங்க. 3,000 கிடைக்குதுங்களா எல்லாருக்குமே? 3,000. ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறது இல்ல. கொஸ்டினை நான் படிக்கிறேன், லிசன் பண்ணுங்க மறுபடியும். a sum of rupees 4,000, ஓகேங்களா, is lent for 5 years at the rate of 15% per annum. Find the simple interest னு கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த 4,000 இருக்கு இல்லைங்களா, அது 100%. 100% அப்படின்றது 4,000. இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அங்க கொடுத்திருக்க இயரையும் அங்க கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. 5 into 15 75. அப்ப 75% ஆஃப் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நம்ம பர்சன்டேஜ்ல இந்த கான்செப்ட் பார்த்திருப்போமா? அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ரேஷியோ மெத்தட்ல. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமாங்க சேஞ்ச் ஆயிருக்கும்? 100x ஈக்குவல் 4,000 into 75 சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இப்ப பண்ணுங்க, இப்ப பண்ணி எனக்கு ஆன்சர் யாராச்சும் சொல்லுங்க. 3,000. அவ்வளவுதாங்க. பட் இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி போறதை விட நான் ஒரு ஷார்ட்கட்ல சொல்லியிருப்பேன். அதாவது என்ன சொல்லியிருப்பேன்? இந்த அம்புக்குறி இருக்கு இல்லைங்களா, இந்த அம்புக்குறிக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா என்ன ரேஷியோல இருக்கோ அதே வேல்யூ தான் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது அம்புக்குறிக்கு ரைட்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் இருக்கணும். அப்ப அந்த அம்புக்குறிக்கு லெஃப்ட்ல இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 175 இருக்கு வெர்டிகலா. அப்ப அது என்ன ரேஷியோல இருக்கு? 4:3 ரேஷியோல இருக்கு. அப்ப அம்புக்குறிக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ரேஷியோல இருக்கணும்? 4:3 ரேஷியோ. அப்ப 4 இங்க 4,000 இருக்கு, கீழே 3,000 தான் வரணும். சோ ஷார்ட்கட் புரியுதுங்களா? சோ அந்த PNR/100 ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சோ இந்த ஷார்ட்கட் பாத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் படிப்பேன். சோ அதுக்கு நீங்க தாங்க சால்வ் பண்ணணும். A sum of rupees 8,320.
ஓகேங்களா, இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 4 years அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2%, 2.5% பெர் annum. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம கடைசியா பார்த்த ஷார்ட்கட்ல போடுங்க. 100% அப்படின்றது தான் 8320. தென் போடுங்க 4 into 2.5. போடுங்க 832. எல்லாருக்குமே வந்துச்சா? 832. ஓகே. அப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க அப்படின்னா அங்க கொடுத்திருக்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100% வச்சுக்கணும். ரிமைனிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயரையும் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ ஓகேங்களா, இதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சம்ஸ் தாங்க ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல அதிக அளவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு தடவை 2 தடவை இல்லை, இங்க எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இதுக்கு நீங்க ஃபார்முலா ஆங்கிள் ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா ஸ்கூல்ல, அந்த அளவுக்கு போகும். பட் இங்கேயும் நம்ம ஷார்ட்கட் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நல்லா நீங்க லிசன் பண்ணணும். சோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட சொல்லிருக்காங்களா இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருக்காங்கன்றது அந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க வாஷ் பண்ணணும். ஓகேங்களா, அவசரப்பட்டு துருன்னு பண்ணி தப்பா போட்டுறாதீங்க. இப்போ கொஸ்டின் படிக்கிறேன், யாராச்சும் மீட் பண்ணாம இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின் படிக்கிற நல்லா லிசன் பண்ணுங்க. A sum of money doubles itself in 20 years in simple interest, then the rate of interest per annum என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பணம் 20 வருஷத்துல 2 மடங்கா ஆகுது அப்படின்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் இவ்வளவுதாங்க. கொஸ்டின்ஸ் போடுறேன் பாருங்க. இஃப் a sum of money, நான் இதை உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறேன். ஒரு அப்படின்னா ஒரு 100 rupees அப்படின்றது ஒரு 20 வருஷத்துல டபுள் ஆகுது. 100 எவ்வளவு அங்க வரும்? 200 வரும். எத்தனை இயர்ல? என்ன கொஸ்டினே, எவ்வளவுங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அதாவது 100ல இருந்து 200 மாறி இருக்கு. எவ்வளவு அங்க மாறி இருக்கு? 100 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை வருஷத்துலங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20 வருஷம். அப்ப 100 டிவைட் பை 20, அவ்வளவுதாங்க. சால்வ் பண்ணுங்க, 5 கிடைக்கும். இவ்வளவுதாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன அப்ப 5. ஓகேங்களா, அதாவது ஒரு மணி இட்செல்ஃப் டபுள்ஸ் ஆயிருக்கு, அதான் 200. 100 200 சேஞ்ச் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100. எத்தனை இயர்ல? 20 இயர்ல. அப்ப 100 by 20, 5. இப்ப இதே சம்ல என்ன தெரியுமா கொடுப்பாங்க? அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, இயர் கேட்பாங்க. இதே மாதிரி தான் நீங்க பண்ணணும். அப்படியே இதே கான்செப்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சோ நல்லா லிசன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many years will take certain amount to double at rate of interest 8% per annum at the simple interest? அதே மாதிரி தாங்க, ஒரு பணம் டபுள்ஸ் ஆகுது, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல? 8. அப்படின்னா எத்தனை இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க? 100 அப்படின்றது 200 மாறி இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. அப்ப ஸ்ட்ரக்சர் என்னது? எவ்வளவு அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 ரூபாய். எத்தனை பர்சன்டேஜ்ல? 8%. இப்ப இதை டிவைட் பண்ணி சொல்லுங்க யாராச்சும். 100 டிவைட் பை 8 டிவைட் பண்ணி நீங்க சொல்லுங்க ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு விரைவா போட்டு முடிக்கணுங்க. ஓகே, 12.5. ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க, அப்பதான் நீங்க உங்களுக்கு புரியுதான்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா, பிகாஸ் நம்ம இங்க பாக்குறப்ப சில ஷார்ட்கட்ஸ் ஈஸியா இருக்குங்க. நம்ம தனியா போயிட்டு ஒர்க் அவுட் பண்றப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்சர் எப்படிடா இது போடுறதுன்றது வராது.
சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்றேன். இப்போ நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப அதே சம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்க போறோம். நல்லா பாருங்க. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். எங்க சேஞ்ச் ஆகுதுன்றது நல்லா லிசன் பண்ணுங்க. கொஸ்டினை படிக்கிற நல்லா லிசன் பண்ணுங்க. A sum of money doubles itself at compound interest in 15 years. ஓகேங்களா? In how many years will it become 8 times னு கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டின் தமிழ்ல படிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு பணம் இரட்டிப்பாகுது. என்ன இன்ட்ரெஸ்ட்ல? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 15 வருஷத்துல ஆயிருக்கு. இப்ப அதே பணம் அது மாதிரி 8 மடங்கு அதிகமாகணும் அப்படின்னா எத்தனை இயர்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ நல்லா லிசன் பண்ணுங்க. நான் ஸ்ட்ரக்சர் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் போட போறேன். ஓகேங்களா? என்னன்னா சம் ஆஃப் மணி என்ன சொல்லியிருக்காங்க? இட் ஷெல்ஃப் டபுள்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு பி அப்படின்றது 2P மாறி இருக்கு. கரெக்டா? எத்தனை வருஷத்துல? 15 வருஷத்துல. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? அதே பணம் பி 8 டைம்ஸ் அதிகமாகணும். எத்தனை இயர்னு கேட்டிருக்காங்க. இதுதாங்க கொஸ்டின். அப்ப நான் ஸ்ட்ரக்சரை போட்டிருக்கேன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? கொடுத்திருக்க கொஸ்டினை வச்சு நான் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டேன். இப்ப பாருங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. நான் என்ன டேர்ம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அம்புக்குறிக்கு ரைட் சைடு ரெண்டு இதுலயும் அம்புக்குறிக்கு ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2P இருக்கு, இங்க 8P இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 8 2 டேர்ம்ஸ்ல எழுதணும். தமிழ்ல சொல்ல போனா 2 மடங்குல எழுதணும். 8 எப்படிங்க எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? 8 2 பவர் 3ன்னு எழுதலாம். இதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன். 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கியூப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்திங் இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்ப 8 2 பவர் 3ன்னு எழுதலாம். அப்ப இங்கேயும் பேஸ் வந்து 2 இருக்கு, இங்கேயும் பேஸ் 2 இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப பேஸ் 2 ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க இந்த கீழே 8 என்னவா போட்டிருக்கோம்? 2 பவர் 3. அந்த 3 இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 கொண்டு வந்து அந்த 15 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க 15ல மல்டிபிள் பண்ணுங்க. அந்த 15 இயர்ஸ்ல 3 into 15 என்னங்க கிடைக்கும்? 3 into 15 என்னங்க கிடைக்கும்? 3 into 15 45. அப்ப புரிஞ்சுச்சா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும்? உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ண தெரியணும். இங்க மேல என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய டேர்ம்ஸ்ல தான் நீங்க பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வந்துரும். என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு. சோ நான் கொஸ்டினை படிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. A sum of money thriceனா 3 times itself at compound interest in 3 years. ஓகேங்களா? In how many years will it become 9 times itself? சால்வ் பண்ணுங்க. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் யாராச்சும் நேம் சொல்லி கூட ஆன்சர் கேட்டுருவேன். சோ எல்லாருமே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே 6 வருதுங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டா நம்ம எப்படி இதை சேஞ்ச் பண்றோம், அதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டா எப்படி போறன்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதாங்க பேசிக்ஸ். இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்ல சில சம்ஸ் பார்த்திருக்கோம். பட் எங்கேயுமே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ இங்க இருந்து தாங்க ஒரிஜினல் சம்ஸே ஸ்டார்ட் பண்ணது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா இது வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் டிஎன்பிசில கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்கக்கூடியது. இந்த லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்பாங்க. அதே மாதிரி சிடிஎஸ் சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தானே அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க இங்க என்ன தெரியுமாங்க பண்ணணும்? கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருக்காங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களா, அந்த டேர்ம்ஸை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் படிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. கவனமா பாருங்க. ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் கொஸ்டின்ஸ் புரியாது. ஓகேங்களா? பாருங்க. கால்குலேட் தி
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹9,000 in 2 years. ஓகேங்களா? when the rate of interest for successive years are 10% and 12% respectively. அதாவது 9,000க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை இயர்ஸ்க்குன்னா 2 இயர்ஸ்க்குங்க. அதுல இவங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல சொல்லப்போனா கூட்டு வட்டி. ஓகேங்களா? அதாவது வட்டிக்கு வட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க தமிழ்ல. அதுதாங்க இது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. நீ எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கியோ அதுக்கு மட்டும் வட்டி. ஓகேங்களா? அந்த டெர்ம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்க பாருங்க, இங்க ஒரே இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸ்க்கும் குடுக்கல. 2 இயர்ஸ்க்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. அப்ப சிம்பிள்ங்க. ஓகேங்களா? இங்க முழுக்க முழுக்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா? உங்களுக்கு ரேஷியோ கிளாஸ் எடுக்கிறப்ப, பெர்சன்டேஜ் கிளாஸ் எடுக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரேஷியோ, பெர்சன்டேஜ்லாம் தனித்தனியா கிடையாதுங்க. ஒண்ணோட ஒண்ணு லிங்க் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சா தான் நீங்க எல்லா ஏரியாலயுமே நல்லா போயிட்டு எல்லா சம்ஸையும் கை வச்சு போட முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப அதே மாதிரி தாங்க. இங்க இங்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோங்க இருக்கு? 9,000 இருக்கு. ஓகேங்களா? 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்முலா ட்ரை பண்ண போறது கிடையாதுங்க. ஜஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்க்கு என்னங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்க? 10%. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் 9,000 இருக்குங்க. இப்போ 9,000ல 10% எவ்வளோங்க வரும்? 10% எவ்வளோங்க வரும்? 9,000ல 10% எவ்வளோங்க வரும்? ஓகே. 9,000ல 10% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 900 வரும். இப்போ 900யும் அந்த 9,000யும் ஆட் பண்ணிக்கோங்க. 9,900ன்னு சேஞ்ச் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ 1 இயர் எண்டுல என் கையில இப்ப எவ்வளோங்க அமௌண்ட் இருக்கு? ₹9,900 இருக்கு என் கையில. இப்ப இந்த ₹9,900ல 12% கண்டுபிடிங்க. 12/100 இந்த மாரி போடுங்க. 9,900 இன்டு 12/100 எவ்வளோங்க கிடைக்குது? கரெக்ட்டுங்க. 1,188. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்கு எவ்வளோங்க கிடைச்சுச்சு? ₹900. கரெக்ட்டுங்களா? செகண்ட் இயர்க்கு எவ்வளோங்க கிடைச்சிருக்கு? அதாவது செகண்ட் இயர்ல 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு வச்சு போட்டா ₹1,188 கிடைச்சிருக்கு. இப்ப இது 2த்தையும் ஆட் பண்ணி யாராச்சும் சொல்லுங்களேன். 2த்தையும் ஆட் பண்ணி யாராச்சும் சொல்லுங்க. 2088. அப்ப ஆப்ஷன் சி. பாருங்க நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பெர்சன்டேஜ் கான்செப்ட்ட வச்சு நம்ம இங்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? சோ இவ்ளோதாங்க இந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் நம்மள சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க அவங்க 2 இயருக்குமே வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் குடுத்திருக்காங்க. இப்ப இதுவே 2 இயருக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே குடுத்துட்டாங்க. அந்த மாரி சம்முக்கு நாம எப்படிங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது? சோ மறுபடியும் ஒருத்தங்க இத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் லி எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஒருத்தரு ₹9,000 அப்படின்றத 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்க போறாரு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட் இயருக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரணும்னு சொல்லிட்டாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்ல? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ என்கிட்ட அமௌண்ட் எவ்வளோங்க இருக்குது? 9,000 தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10% சொல்லியிருக்காங்க. அப்ப 9,000 10% எவ்வளோ எடுப்பீங்க? உங்களுக்கு ₹900 கிடைக்கும். இந்த ₹900 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எண்டுல ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு ₹9,000 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு ₹900 இருக்கும். அப்ப 1 இயர் எண்டுல உங்க கையில டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க இருக்கும்? ₹9,900 இருக்கும். இப்ப செகண்ட் நான் தான் சொன்னேன் இல்லையா? வட்டிக்கு வட்டி போடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா. அதாவது இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்ப செகண்ட் இயருக்கு வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப 12% அப்படின்னா ₹9,900க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் போடுங்களேன். 12% போடுங்க. எவ்வளோங்க கிடைக்குது? ₹1,188. இந்த ₹1,188 அப்படின்றது செகண்ட் இயருக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ₹900 கிடைச்சுச்சு. இப்ப அவங்க அந்த 2 இயர்க்கு தேவையான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1,188
அதுக்கப்புறம் அந்த 900 அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 2088 கிடைக்கும். இதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? சோ என்ன பண்றோம், எப்படி பண்றோம் அதை மட்டும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சொல்லும்போது தயவு செஞ்சு நல்லா கவனிங்க கொஷின்ஸ. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லா பீப்பிளுக்குமே தெரியும் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் லாஸ்ட் டைம்ல ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் சம்ல 2 விதமான இன்ட்ரெஸ்ட் குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? பட் இங்க அப்படி இல்லைங்க. ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். சோ லிசன் பண்ணுங்க. நான் கொஸ்டின் படிக்கிறேன். தயவு செஞ்சு நான் இங்க சொல்ற ஷார்ட்கட்ஸ நல்லா பாருங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் எடுக்க தெரிஞ்சா மட்டும் தாங்க சம்ஸ் போட முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுல. இல்லன்னா போடவே முடியாது. நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் படிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. அலெக்ஸ் invested an amount of rupees 8,000 in a fixed deposit scheme for 2 years at compound interest. Rate of interest வந்து பாத்தீங்கன்னா 5% per annum. அதுக்கப்புறம் how much amount will Alex get a maturity of the fixed deposit? ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. கொஷின் 8,000 குடுத்துட்டாங்க. இயர் 2 இயர் குடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் 5%. அப்ப எண்ட் ஆஃப் தி அந்த 2 இயர்ஸ்க்கு எண்டுல அலெக்ஸ் கிட்ட எவ்வளவு மணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இயர்ஸையும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? பட் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணுங்க. நான் என்ன மாரி ஸ்ட்ரக்சர் போடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, குவாண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு கை குடுக்கும். ஸ்ட்ரக்சர் மறந்து போயிடுச்சுன்னா ஆன்சர் வராது. சால்வ் பண்ண முடியாது. அப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? 2, 1. இந்த 2, 1 அப்படின்றது 2 இயர்ஸ குறிக்கும். 2 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த 2, 1 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த 2, 1 நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப நான் போடுறேன் பாருங்க. 2 டைம்ஸ் நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேங்க. எத்தன தடவ? 2 டைம்ஸ் பிகாஸ் 2 இயர்ஸ். இதுவே 3 இயர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 டைம்ஸ் நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்பேன். என்னடா இவன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு கேட்கறான்னு பார்க்கிறீங்களா? நான் எப்படி போடுறேன்றத பாருங்க. எவ்வளவுங்க அமௌண்ட் இருக்கு? 8,000. ஓகேங்களா? 8,000ல 5% எவ்வளோங்க வரும்? 8,000ல 5%. 8,000ல 10% அப்படின்றது 800 ரூபீஸ். 10%னா 800. அப்போ 5%னா 400. ஓகேங்க. சூப்பர். கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சில பீப்பிள் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 400ல 5% எவ்வளோங்க? 400ல 10% 40. அப்ப 400ல 5% எவ்வளோங்க வரும்? 20. அவ்வளோதாங்க. பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 2 இயர்ஸ்னா 2, 1 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த 2, 1 கொண்டு போயிட்டு எங்க தெரியுமா மல்டிபிள் பண்ணி ஸ்ட்ரக்சர் பாருங்க வெர்டிகலா போட்டுட்டு வந்திருக்கேன். 400 into 2, 20 into 1. அந்த 2, 1 நீங்க இங்க தாங்க மல்டிபிள் பண்ணணும். எங்க போடுறேன்னு பாருங்க. சில பீப்பிள் கொண்டு போயிட்டு அந்த 8,000 மல்டிபிள் பண்ணிடாதீங்க. நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. அங்க கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுங்க. 2, 400 into 2, 20 into 1. இப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 400 into 2 மல்டிபிள் பண்ணா என்னங்க கிடைக்கும்? 400 into 2 மல்டிபிள் பண்ணா என்னங்க கிடைக்கும்? 800 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 20 into 1 மல்டிபிள் பண்ணா 20. இப்ப என்ன பண்ணுங்க? 8,000 அந்த 800 அந்த 20 ஆட் பண்ணி யாராச்சும் சொல்லுங்க. 8,820 ஆட் பண்ணி சொல்லுங்க. 8,820 இதுதாங்க ஆன்சர் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஆப்ஷன் சி. பட் காமன் பீப்பிள் என்ன தெரியுமாங்க பண்ணிருப்பாங்க? இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமாங்க யூஸ் பண்ணிருப்பாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா CI = P *
1 plus r by 100 whole power n. இங்க p இருக்கிற இடத்துல 8000 போடுவாங்க, r இருக்கிற இடத்துல 5 போடுவாங்க, n இருக்கிற இடத்துல 2 போடுவாங்க. இத போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பெரிய பெரிய வேல்யூ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி ஃபைனலா நீங்க ஆன்சர் கொண்டு வரணுங்க. ஓகேங்களா? பட் அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சோ நாம பார்த்த மெத்தட்ல போடுங்க. உங்களுக்கு இங்க என்ன தெரியணும்னா 2 இயர்ஸ்க்குன்னா நான் 2 டைம்ஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அங்க 2 into 1 இதுதாங்க கோடு வேர்டு. 2 into 1 இத மறந்துடாதீங்க. 2 into 1 எழுதி வச்சுக்கோங்க. இது 2 இயர்ஸ்க்கு கேட்டா. இதுவே 3 இயர்ஸ்க்கு கேட்டா நான் என்னங்க சொல்லியிருக்கேன்? 3 டைம்ஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே. வாங்க நெக்ஸ்ட் சம்ம பார்ப்போம். அதுக்கு கோடு வேர்டு என்னங்க போட்டிருக்கேன்? 331. கோடு வேர்டு என்னது? 331. இப்ப நான் கொஸ்டின படிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. அம்சா அப்படின்னு ஒரு கேர்ள் இருக்கா. அம்சா invested an amount of rupees 8,000 in a fixed deposit scheme for 3 years at compound interestல. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க? 10% per annum. How much amount will Amsa get on maturity of the fixed deposit? இப்ப அதே மாதிரி தாங்க ஸ்ட்ரக்சர் வெர்டிகலா, பட் இங்க 3 டைம்ஸ் பர்சன்டேஜ் போடுவோம். போடுறோம் பாருங்க. 8,000. ஓகேங்களா? 8,000ல ஃபர்ஸ்ட் 10% எவ்வளவுங்க வரும்? 800. நான் இங்க 3 டைம்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுங்க. பிகாஸ் இது 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 800. 800ல 10% என்னங்க வரும்? என்னங்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் லிசன் பண்றீங்க தானே? 80. 80ல 10% என்னங்க வரும்? 8. நான் ஃபார்முலா என்னங்க சொன்னேன்? கோடு வேர்டு 331. அப்போ 800 into 3, 80 into 3, 8 into 3. சோ மல்டிபிள் பண்ணி யாராச்சும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 800 into 3 மல்டிபிள் பண்ணா 2400. 80 into 3 மல்டிபிள் பண்ணா 240. இது இங்க 1 வருங்க. ஏன்னா 331 ஃபார்முலா. 8 into 1 மல்டிபிள் பண்ணா 8. இப்ப எல்லா வேலையுமே ஆட் பண்ணி எனக்கு அந்த அம்சா அப்படின்ற கேர்ள் 3 இயர் எண்ட்ல எவ்வளவு மணி வாங்குவான்னு சொல்லுங்க. ஆன்சரை பார்க்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இங்க பாக்குறப்ப ஈஸியா இருக்குங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால்ல வந்துச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ 3 இயருக்கு எண்ட்ல அம்சா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாங்க வாங்கியிருக்காங்க? 10,648. எவ்வளவு மட்டும் இன்ட்ரெஸ்டா வாங்கியிருக்காங்க? எவ்வளவு மட்டும் இன்ட்ரெஸ்டா அம்சா வாங்கியிருக்கா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கா அவ? ஓகே. 2,648 ரூபா. சோ இவ்வளவுதாங்க இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இருங்க இன்னும் வேற ஏதாச்சும் சம்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னும் சில சம்ஸ்லாம் இருக்குங்க. அதாவது கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் வச்சுலாம் சில சம்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் இப்ப நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து சில மாடல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாவே அந்த சம்ம போட்டுறலாங்க. எப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சிடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சணும். கொஸ்டின்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க 2த்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த ஆன்சரை மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு தாங்க டிஎன்பிசில குரூப் 1ஆ இருந்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4 என்ன லெவல் குரூப் எக்ஸாம்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி மாடல் தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் போனதே கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்ட்ல இருந்து டெஃபினெட்லி 1 ஆர் 2 சம்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ நம்ம பார்த்த மாடல்ல தயவு செஞ்சு திருப்பி போய் பார்த்துக்கோங்க. இதை விட நான் இன்ட்ரெஸ்ட் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். சோ யாரும் போக வேண்டாம், லிசன் பண்ணுங்க. நான் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. பிகாஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல சில பேசிக்ஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸிங்க. ஏன் அப்படின்னா இதே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கா இருந்தாலும் இந்த மெத்தட்ல தாங்க நீங்க போடணும்.
பர்டிகுலரா இந்த டிஎன்பிசில உங்கள மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே சில கொஸ்டின கிரிட்டிக்கலா கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் தான் இந்த தடவை யுபிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. எல்சிஎம், ஹச்சிஎஃப்ல தான். அந்த கொஸ்டின் ஹச்சிஎஃப்ல தாங்க சால்வ் பண்ணணும். பட் மெஜாரிட்டி பீப்பிள் அந்த அது ஹச்சிஎஃப் தானான்னு தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டு வந்துட்டாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு, ஐயோ! இதுதானா? இந்த மெத்தட்ல தான் போனோமான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. எவ்ளோ பீப்பிள். சோ லாஜிக்ஸ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்சிஎம், ஹச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா, கொஷின்ல குட்டி குட்டி வேல்யூவா குடுத்துருவாங்க. அந்த கொஷின பார்க்கிறப்பயே தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கொஷின பார்த்ததுமே, இது எல்சிஎம் தானா? இது ஹச்சிஎஃப் தானா? நீங்க கண்டுபிடிச்சுட்டாவே நீங்க 50% ஆஃப் ஆன்ஸர் போட்ட மாரிங்க. ஓகேங்களா? என்னது? ஒரு கொஷினு எல்சிஎம்மா இல்ல ஹச்சிஎஃப்பா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சுட்டாவே நீங்க 50% ஆஃப் சம் போட்ட மாரி. நாம இப்போ இங்க சம்ஸ் பார்க்கிறப்ப ஈஸியா தெரியும். இது எல்சிஎம், இது ஹச்சிஎஃப்ன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாம் ஹால்ல அந்த பிரஷர்ல உங்களால அந்த கொஸ்டின் ஹச்சிஎஃப்பா, எல்சிஎம்மான்னு சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ அதுக்காகவே தான் நம்ம இங்கவே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எல்சிஎம், ஹச்சிஎஃப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்சிஎம் அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின்ல குட்டி குட்டி வேல்யூவ குடுத்துட்டு என்னது? குட்டி குட்டி வேலைய குடுத்துட்டு, பெரிய வேல்யூவா கேட்பாங்க. நம்ம அப்கமிங் சம்ஸ் பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரிய வரும். அப்போ எல்சிஎம் அப்டின்னா, ஸ்மால் வேல்யூ கிவன், பிக் வேல்யூ ஆஸ்கிங். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க ஹச்சிஎஃப். பெரிய பெரிய வேல்யூ குடுத்துருவாங்க. ஸ்மால் வேல்யூ ஆஸ்கிங். ஓகேங்களா? இது 2த்த மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஹச்சிஎஃப், எல்சிஎம் பார்க்கணும்னா நீங்க இது 2 தான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹச்சிஎஃப்னா பெரிய வேல்யூ குடுத்துருவாங்க. சின்ன வேல்யூ கேட்பாங்க. சோ சிம்பிள்ங்க. எப்பயும் போல. நமக்கு எல்சிஎம் எடுக்க தெரியுமா? ஹச்சிஎஃப் எடுக்க தெரியுமா? பிகாஸ் டிஎன்பிஎஸ்சில இந்த மாரி தானே கேட்கறாங்க. 20, 30, 40 குடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் என்ன? ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 20, 30, 40 இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். நீங்களும் நோட்ல சால்வ் பண்ணுங்க. 20, 30, 40 எல்சிஎம் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் 2 ஆல போடுறேன். தென் 15 மெஜாரிட்டி பீப்பிள் கண்டிப்பா எல்சிஎம் எடுக்க தெரியும். பட் இருந்தாலும் பரவால்ல லிசன் பண்ணுங்க. 20 மறுபடியும் இத 5 ஆல பண்றேன். 2, 3, 4 2 ஆல பண்றேன். 1, 3, 2 3 ஆல பண்றேன். 1, 1, 2 2 ஆல பண்றேன். 1, 1, 1 ஓகேங்களா? அப்போ 2 இன்டு 5 இன்டு 2 இன்டு 3 இன்டு 2 இத மல்டிபிள் பண்ணா என்னங்க கிடைக்குது? எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. சோ மல்டிபிள் பண்ணா என்னங்க கிடைக்குது? 120. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 120. ஆனா இங்க என்ன தெரியுமாங்க? சோ இனிஷியலா எல்சிஎம், ஹச்சிஎஃப் எடுக்க பிராக்டிஸ் பண்றவங்க என்ன தெரியுமாங்க பண்ணணும்? இங்க பாருங்க நான் இங்க போட்டிருக்க எல்லா வேல்யூமே எங்க போட்டிருக்க வேல்யூ? இங்க நான் போட்டிருக்க எல்லா வேல்யூமே யூஸ் பண்ணியிருக்க எல்லா வேல்யூமே பாருங்க. பிரைம் நம்பர்ஸ் வச்சு தான் போட்டிருப்பேன். அப்போ பிரைம் நம்பர்ஸ் தான் இங்க வரணும். நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆயிட்டீங்கன்னா இங்க ஓகே. ஈவன் நம்பர்ஸ் வச்சு கூட எல்சிஎம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். பட் இனிஷியலா நீங்க போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிரைம் நம்பர்ஸ் வச்சு தாங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எல்சிஎம் என்னங்க கிடைச்சுச்சு? ஓகே. 120. ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஒரு பீப்பிள் ஆன்சர் பண்ணிட்டாங்க 10ன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இதே கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இதே கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஹச்சிஎஃப் 10ங்க. சிம்பிள்ங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் படிக்கிறேன். பட் நீங்க தாங்க சால்வ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 to find the LCM and HCF. ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நான் படிச்சுட்டேன். ஏன்னா இந்த கொஸ்டின் எங்க தெரியுமா கேட்டிருந்தாங்க? சிடிஎஃப்ல கேட்டிருந்தாங்க. சிடிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இத அப்படியே காப்பி பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின. சிடிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு இடத்துல பீப்பிள் மாட்டிப்பாங்க. அதனால தான் அவங்க இந்த கொஸ்டின கேட்டிருந்தாங்க. HCF எப்படிடா கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கும் சில பீப்பிளுக்கு. ஓகே. HCF 1.
எல்சிஎம் என்னங்க வரும் போடுங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் லெஸ் தென் மினிட் தாங்க நீங்க எடுத்துக்கணும். ஓகே, எல்சிஎம் 420 கரெக்ட்டுங்க. அப்போ எப்படி போடணுன்றது தெரியுதுங்களா? பட் இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். இந்த கொஸ்டின் இதுல தாங்க நம்ம புதுசா ஒரு ட்ரிக்கிய யூஸ் பண்ண போறோம். கொஸ்டின் படிக்கிறேன், லிசன் பண்ணுங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 1271 அண்ட் 1147. அதாவது இந்த 2 நம்பர் குடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF என்னங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 2 நம்பருக்கும் எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்? ஓகேங்களா? சோ ஷார்ட்கட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை. இந்த மாதிரி 2 நம்பரை கொடுத்துட்டு பெரிய பெரிய நம்பர் ஓகேங்களா கொடுத்துட்டு இதுக்கு HCF கண்டுபிடிங்க. பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்ல இருந்துச்சுங்க. நான் அந்த கொஸ்டின் தான் அப்படியே இங்க காப்பி பண்ணி நான் இங்க போட்டிருக்கேன் ஷார்ட்கட்ஸ்ல சொல்லணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதுக்கெல்லாம் கன்வென்ஷன் மெத்தட்ல போனோம்னா ரொம்ப பெருசா போகுங்க. ஓகேங்களா? சோ அதனால லிசன் பண்ணுங்க, ஷார்ட்கட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டெப் 1 இங்க கொடுத்திருக்க இந்த 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஸ்டெப் 1 டிஃபரன்ஸ் எடுங்க. யாராச்சும் சொல்லுங்க. டிஃபரன்ஸ் எடுத்து யாராச்சும் இல்ல எல்லாருமே சொல்லுங்க. டிஃபரன்ஸ் எடுங்க 2 நம்பருக்கும். 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 1271 அண்ட் 1147 2 நம்பருக்கும் வித்தியாசம் எடுங்கள். 124 ஓகேங்களா? சோ இன்னொரு விஷயம், இப்ப ஸ்டெப் 1ல டிஃபரன்ஸ் எடுத்தீங்க. ஸ்டெப் 2 உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்தாலுமே, அதாவது என்ன டிஃபரன்ஸ் வந்தாலுமே நீங்க 4 ஆல தாங்க டிவைட் பண்ணணும். இதுதாங்க ஒரு ஃபேக்ட், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி. என்ன டிஃபரன்ஸ் வேல்யூ வந்தாலும் அதை நீங்க 4 ஆல தான் டிவைட் பண்ணணும். ஏன் 4 ஆல் டிவைட் பண்றோம் அப்படிலாம் கேட்காதீங்க. பிகாஸ் நம்ம ஷார்ட்கட்ல போடுறோம். நிறைய கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு நம்ம செட் ஆயிடுச்சுன்றதுனால 4 கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்க HCF 31 சொல்லிட்டு. பட் நம்ம ஸ்டெப் சொல்றேன். அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 124 4 ஆல் டிவைட் பண்ணா 31 தாங்க ஆன்சர். HCF இந்த கொஸ்டினுக்கு 31 அவ்வளவுதான். நீங்க போயிட்டு இந்த 31 டேபிளால இப்படி போட்டு பாருங்க. அதாவது நான் போடுறேன் பாருங்க. 1271, 1147. இது 31ல போடுங்க. போட்டீங்கன்னா சம்திங் வேல்யூ வரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. இந்த 31 அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர். நல்லா பாருங்க. உங்களுக்கு அப்படின்னா பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரியணும். அப்ப 31 பிரைம் நம்பரா வருமான்றதும் உங்களுக்கு தெரியணும். அப்போ இது LCM தான். பட் இங்க பாருங்க நம்பர்ஸ் டாபிக்லாம் வருது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒவ்வொரு குவான்ட்ஸ் ஒவ்வொன்னுக்கும் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? இல்ல எனக்கு LCMலாம் வராதுங்க. நானு நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். பெர்சன்டேஜ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். நீங்க விட்டுட்டு போக முடியாது. அதுக்கு தான் எல்லா சம்முமே பார்க்கணும் குவான்ட்ஸ்ல. சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா HCF 31. இப்ப இது நான் வெறும் ஜஸ்ட் ஸ்டேட்மென்ட்டா நான் கொஸ்டின் குடுத்திருந்தேன். பட் இதுவே கொஸ்டின் ஆங்கிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் ஆங்கிள்ல பாருங்க. கொஸ்டினை படிக்கிற லிசன் பண்ணுங்க. A man assigned for a job for maximum possibly daily wages. ஓகேங்களா? If he work on all days, he get rupees 1173. But he absent for some days, so that he gets only rupees 969. ஓகேங்களா? Find the how many days was he absent. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒருத்தர் எல்லா நாளுமே வேலைக்கு போயிருந்தா அவர் எவ்வளவு அங்க வாங்கியிருப்பாங்க? ரூபாய் 1173 வாங்கியிருப்பாரு. பட் அவரு சில நாட்கள் லீவ் எடுத்துக்கிட்டாரு. சோ லீவ் எடுத்துக்கிட்டதுனால இப்ப அவரோட சேலரி எவ்வளவு அங்க வந்திருக்கு? ரூபாய் 969. அப்படின்னா அவரு எத்தனை நாட்களுக்கு லீவ் எடுத்துக்கிட்டாங்க? இதுதாங்க கொஸ்டின். அப்போ
ஸ்டெப் 1 ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்கப்பா. 1173 அண்ட் 969 டிஃபரன்ஸ் எடுங்க. எல்லா பீப்புளுமே ஆன்சர் பண்ணுங்கப்பா. எல்லாமே இன்டராக்ட் பண்ணுங்க. பிகாஸ் இங்க ஒரு 30 பீப்புள் இருக்கும். ஓகேங்களா? அந்த 30 பீப்புளுமே ஏனோ தானான்னு இருக்காதீங்க. சும்மா நீங்க சில பீப்புள் ரஃபா ஆன்சர் போட்டு கேட்டு அப்படியே நீங்களே வச்சுக்காதீங்க. சொல்லுங்க. சோ 1173 அண்ட் 969 ஸ்டெப் 1ல என்னங்க பண்ணுவோம்? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸ்டெப் 2ல 4 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸ்டெப் யாரோ 52ன்னு சொல்றீங்க. 52ஆ வரும். கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. யாரோ ஒரு பீப்புள் 52ன்னு சொன்னீங்க. இதுதான் துருன்னு இருக்கக்கூடாது. நீங்க இந்த 52ன்னு போட்டு ஒரு ஆன்சர் போடுவீங்க தெரியுமா? அந்த ஆன்சர கண்டிப்பா அவன் ஆப்ஷன்ல வச்சிருப்பான். அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் லேர்ன் பண்ணது வேஸ்ட்டு. எக்ஸாம் ஹால்ல அந்த பிரஷர்ல சால்வ் பண்ணது வேஸ்ட்டு. எல்லாமே வேஸ்ட்டு. ஓகேங்களா? சோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தெரியாத கொஸ்டினை விட தெரிஞ்ச கொஸ்டினை சால்வ் பண்றப்ப ரொம்ப கவனமா செயல்படணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு HCF என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இந்த சம்ல HCF என்னன்னு கேட்கலைங்க. அவர் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 1173, 969. இப்ப இதுக்கு HCF என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 51. இப்ப பாருங்க. அவரு ஒரு நாளைக்கு ரூ. 51 சம்பளம். அப்ப எத்தனை நாளுங்க வேலைக்கு போயிருப்பாரு? டோட்டல் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1173. ஓகேங்களா? அவரு லீவ் போடாம போயிருந்தா ரூ. 1173 வாங்கியிருப்பாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னா ரூ. 51. அப்ப எத்தனை நாள் போயிருப்பாரு? லீவ் போடாம இருந்திருந்தா? அப்ப 1173/51. இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா டிவிஷன் பண்ண தெரியணும். யாராச்சும் சொல்லுங்க. அப்ப லீவ் போடாம போயிருந்தா ஓகே. 23 கரெக்ட்டுங்க. 23ங்களா? அதே மாரி இப்ப இந்த 969, 51 டிவைட் பண்ணி பாருங்க. 19 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு நாளைக்கு ரூ. 51 வாங்குறாரு. லீவ் போடாம போயிருந்தா 23 நாள் வேலைக்கு போயிருக்காரு. லீவ் போட்டிருந்தா அவரு வேலைக்கு 19 நாள் தான் போயிருப்பாரு. அப்போ எத்தன நாளுங்க லீவ் போட்டிருக்காரு? 29ல இருந்து அந்த 19 மைனஸ் பண்ணுங்க. 4 டேஸ். அப்போ அவரு அந்த 4 டேஸ் லீவ் போட்டிருக்காருங்க. ஓகேங்களா? சோ நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சேன்றத பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் அப்படியே மாறாம அப்படியே இத காப்பி பண்ணி நான் அங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின பார்த்துக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம என்ன மூவ் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன். ம். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் தாங்க நான் சொன்னது. எல்சிஎம், ஹெச்எஃப்ல நீங்க விழுந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கேட்பாங்க. அதாவது கொஸ்டின்ல -8, 12. இப்ப இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சுட்டு அந்த ஆன்சர்லயும் மைனஸ் வர மாரியே குடுத்திருப்பாங்க. பட் நம்ம பீப்பிள் என்ன தெரியுமாங்க பண்ணுவோம்? அந்த மைனஸ் சிம்பல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு, எப்பயும் போல 8க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா இப்ப ஜஸ்ட் 8க்கும் 12க்கு யாராச்சும் எல்சிஎம் எடுத்து ஆன்சர் சொல்லுங்களேன். 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்து சொல்லுங்களேன். 8க்கும் 12க்கும். 8க்கும் 12க்கும் ஓகே. அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா குடுத்திருப்பாங்க? -24ன்னு குடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? -24ன்னு போட்டுட்டு வந்துருவீங்க. பட் அது தப்புங்க. அதாவது கொஸ்டின்ல நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. தேர் இஸ் நோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு நெகட்டிவ் வேல்யூ வச்சு குடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கு ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க முடியாது, எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன்ட். சோ இதுல தான் ரொம்ப நீங்க கவனமா பர்ட்டிகுலர்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க வாட்ச் பண்ணணும். இந்த மாரி கொஸ்டின் பேசிக்ஸா கேட்டு போயிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா?
கொஞ்சம் மீட் பண்ணாம இருக்க பீப்பிள் மியூட் பண்ணிக்கோங்க. இதுவே டெசிமல் மாடல். இப்போ ஒரு கொஸ்டின் டெசிமல்ல குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டெசிமல்ல குடுத்துட்டு, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. பிகாஸ் இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாரி மாடல் வச்சிருக்கேன் இன்னைக்கு. இந்த மாரி குடுத்துட்டு, இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பெர்சன்டேஜ்லயே ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? 36% ஆஃப் 25ன்னு ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன். அங்க நான் பெர்சன்டேஜ் எனக்கு தகுந்த மாரி நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. அப்ப கொஸ்டின எனக்கு தகுந்த மாரி நான் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்படிதான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் போடணும். இப்படிதான் ஒரு கொஸ்டின் நம்ம மெத்தட் போட்டு ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்ல. எப்படி வேணா போடலாம். நமக்கு தேவை ஆன்சர். ஓகேங்களா? பட் இதே கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல போயிட்டு இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடாதீங்க. அங்கலாம் போனா அடிச்சுருவாங்க. ஆன்சருக்கு 1 மார்க் குடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க 10 மார்க் கொஸ்டினுக்கு. அங்கலாம் ப்ரொசீஜர் ஆங்கில ஃபாலோ பண்ணுங்க. பிலிம்ஸ்க்கு இந்த மெத்தட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் டெசிமல்ல கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப் 4.5 அண்ட் 6 அண்ட் 3.15. இந்த 3 டெசிமல்ல இருக்கக்கூடிய நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின பாருங்களேன். எனக்கு 4.5, 6, 3.15ன்னு இருக்கு. இப்ப இந்த மாரி நான் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க. எனக்கு ஆன்சர்லாம் 0 பாயிண்ட் சம்திங்ல போயிட்டே இருக்கும். என்னால எடுக்க முடியாது கம்பல்சரி. எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த நம்பர்ஸ நான் 100ஆல மல்டிபிள் பண்ணுவேன், 10ஆல மல்டிபிள் பண்ணுவேன், 1000ஆல மல்டிபிள் பண்ணுவேன். பிகாஸ் இங்க டெசிமல்ல இருக்கக்கூடிய நம்பர ஒரு முழு எண்ணா நான் மாத்தப் போறேன். ஃபுல் நம்பரா சேஞ்ச் பண்ண போறேன். ரியல் நம்பரா சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ 4.5, 6, 3.15 இந்த 3 நம்பரையுமே நான் ஃபுல் நம்பரா மாத்தப் போறேன். இப்போ நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்றேனோ, அதே நம்பரால தான் நான் எல்லா நம்பர்ஸுமே நான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 3.15 இருக்கு பாத்தீங்களா? 3.15 நான் 100ஆல மல்டிபிள் பண்ணா என்னங்க சேஞ்ச் ஆகும்? 3.15 நான் 100ஆல பண்றப்ப எனக்கு என்னங்க கிடைக்கும்? ஆன்சர் பண்ணுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஓகேங்க. அப்ப 6 அதே மாரி 100ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 6 100ஆல மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்கும். 4.5 100ஆல மல்டிபிள் பண்ணா 450 இவ்வளோதாங்க. இப்ப நீங்க என்ன தெரியுமாங்க பண்ணணும்? 450, 600, 315 இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இப்படி கிடைக்கும். 12,600ன்னு கிடைக்கும் எல்சிஎம். பட் நம்ம இந்த கொஸ்டின்ல என்னங்க பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய தேவைக்காக குடுத்திருக்க கொஸ்டின 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படின்னா, ஃபைனலா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்ஸர 100ஆல டிவைட் பண்ணிடுங்க. என்னங்க கிடைக்குது எல்சிஎம்? 126. இப்ப இது வேற ஒரு சில கொஸ்டின்ல நான் 10ஆல மல்டிபிள் பண்ணியிருப்பேன். அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்ஸர 10ஆல டிவைட் பண்ணணும். இதுவே ஒரு சில கொஸ்டின்ல 1000ஆல மல்டிபிள் பண்ணியிருப்பேன் எல்லா நம்பர்ஸையும். அப்ப 1000 டிவைட் பண்ணணும். நான் ஒரு கான்செப்ட் தாங்க சொல்லுவேன். இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம இங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி தாங்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த மாரி நான் கொஸ்டின ஒரு ரியல் நம்பரா மாத்திட்டு, ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சுட்டு, ஃபைனலா வந்த ஆன்ஸர 100ல டிவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சோ ஹச்சிஎஃப் நீங்க ஹோம் ஒர்க்கா பார்த்துக்கோங்க. ஹச்சிஎஃப் 0.15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? யுபிஎஸ்சில ஒரு தடவ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2020 சிசேட்ல. பட் மெஜாரிட்டி பீப்பிள் விட்டுட்டு வந்துட்டாங்க. அது இந்த மாடல் தாங்க. இது தெரியாம எவ்ளோ பீப்பிள் விட்டுட்டு வந்துட்டாங்க. பட் எக்ஸாம் ஹால் விட்டு வெளிய வந்து, "ஐய்யய்யோ! இதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பீப்பிள் புலம்பிட்டு இருந்தாங்க. சோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபிராக்ஷன்ஸ் மாடல். இப்ப நம்ம டெசிமல்ல ஒரு மாடல் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப ஃபிராக்ஷன்ஸ் மாடல பார்க்க போறோம். நல்லா பாருங்க. ஒரு கொஸ்டின்ஸ் ஃபிராக்ஷன்ஸ்ல குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? P/Q ஃபார்மேட்லங்க இருக்கும். 4/5, 6/11, 8/12, 1/3 இதுதான் ஃபிராக்ஷன்ஸ். அதாவது P/Q ஃபார்மேட்ல இருக்கும். Q நாட் ஈக்குவல் 0. இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ ஒரு கொஸ்டின் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. குடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப அந்த மாரி ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு கீழ இருக்கக்கூடியது நம்ம டினாமினேட்டர்ன்னு சொல்லுவோம்.
அதாவது நான் புரிய வை 7/8 இருக்கா? இந்த 7/8ல 8 அப்படின்றது டினாமினேட்டர். தமிழ்ல சொல்லணும்னா பகுதின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கு பாத்தீங்களா இந்த 7 அது நியூமரேட்டர். தமிழ்ல தொகுதின்னு சொல்லுவாங்க. அத நீங்க மறக்க கூடாது அப்படின்னா, தமிழ்ல நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். கீழ பள்ளம். தொங்கிட்டு இருப்பாங்க மேல. பள்ளத்துல சில ஒரு மரம்லாம் சில விழுதுலாம் தொங்கிட்டு இருக்கும் பள்ளத்த நோக்கி. அப்ப பாயின்றது பள்ளம், பகுதி. தோ அப்படின்றது தொகுதி, தொங்குதல். அப்ப தோனா மேல இருக்கணும், பானா பள்ளம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஏன்னா எக்ஸாம் ஹால்ல மேல இருக்கிறது பகுதியா, கீழ இருக்கிறது பகுதியான்றது குழம்பி போயிடும். அதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு கொஷின் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. அப்படின்னா, அந்த கொஷினுக்கு நியூமரேட்டர்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஒரு கொஷின் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்குங்க. அதுக்கு ஹச்சிஎஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஹச்சிஎஃப் எடுக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2 ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியங்க. முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க, இல்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். சோ நான் ஒரு 1/2 அன் ஹவர் இன்னைக்கு கேட்டிருக்கேன் எக்ஸ்டெண்டா. பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் 30 ஸ்லைட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அவ்வளவு தூரத்த முடிக்க முடியாது. பட் டிஎன்பிசி ஆங்கிள்ல என்னென்ன கேட்கறாங்களோ அது வரைக்கும் நான் இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சோ யாரும் போக வேண்டாம். இருங்க. சோ கொஸ்டின் டு ஃபைண்ட் இது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் 2/3, 4/15, 8/9. ஓகேங்களா? அப்போ இது எல்சிஎம் 2/3, 4/15, 8/9. இப்போ இது ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம்னா என்னது? மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழ இருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2, 4, 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு எல்லாருமே சொல்லுங்க. 2, 4, 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2, 4, 8 வேக வேகமா பண்ணணும். பிகாஸ் நீங்க இந்நேரம் எல்சிஎம் ஹெச்எஃப்ல நல்லா வெல் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பீங்க. 8 3, 15, 9க்கு ஹச்சிஎஃப் எடுங்க. 3, 15, 9க்கு அவ்வளவுதான். ஆன்சர் 8/3. ஆன்சர் 8/3. சேம். இப்ப இதே கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் எடுக்கலாம் வாங்க. 2, 4, 8க்கு ஹச்சிஎஃப் என்னங்க வரும்? 2, 4, 8க்கு ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னங்க வரும்? 2, 4, 8. ஒரு சில பீப்பிள் மட்டும் தாங்க ஆக்டிவா இருக்கீங்க. மத்த பீப்பிள்லாம் கொஞ்சம் லேசியா இருக்கீங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை காலையிலன்றதுனால இப்படி இருக்கீங்களோ? தெரியல. சரி 2, 4, 8க்கு ஹச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். அப்படின்னா 3, 15, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன்னா பிகாஸ் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 45. அப்ப ஆன்சர் 2/45. ஏங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. சோ அதனால தான் நான் இங்க வச்சிருக்கேன். என்னடா இவன் ஏதோ ஒண்ணு புதுசா சொல்லிக் குடுக்குறான்னு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி நம்ம இப்ப பாக்குற மாடல் எல்சிஎம், ஹச்சிஎஃப் வச்சு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்குங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர்லாம் 50 கொஸ்டின்ஸ்ன்றதுனால நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இப்ப 25 கொஸ்டின்றதுனால கண்டிப்பா எல்சிஎம், ஹச்சிஎஃப்ல இருந்து மினிமம் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சோ அப்ப இந்த ஃபிராக்ஷன்ஸ்லாம் நமக்கு எப்படி போடணும்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இதே ஃபிராக்ஷன்ஸ் கொஸ்டின் தாங்க. இதே மாரி கொஸ்டின் தான் ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இதே மாரி சிங்கிள் லைன் தாங்க கொஸ்டினே. யுபிஎஸ்சி சிசேட்ல ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க. அதானா நிறைய பீப்புள் மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்சதுங்க. ரொம்ப ரொம்ப விருப்பமான ஏரியா இதுதாங்க. பவர்ல குடுத்திருப்பாங்க. எல்லா வேலையுமே பவர்ல குடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சில அதிக அளவு கேட்டிருக்கக்கூடிய ஏரியா எல்சிஎம், ஹச்சிஎஃப்ல இருந்து. அப்போ இந்த கொஸ்டின நீங்க உங்க நோட்ல எழுதுங்க. நான் படிக்கிறேன். உங்க நோட்ல எழுதுங்க. 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இத குடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் சொல்ல தயவு செஞ்சு கூட எழுதிக்கோங்க.
சால்வ் பண்றப்ப ஏன்னா இங்க நம்ம சிஸ்டம்ல போட்டுருக்கிறதுனால அந்த பவர் எது அந்த மல்டிபிள் எதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நோட்ல தெளிவா எழுதிக்கோங்க. 2 power 4 into 3 power 5 into 5 power 2 into 7 power 3 into 13 power 2. இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 இதுங்க. 2 power 3 3 power 2. அப்படியே இத பார்த்து உங்க நோட்ல எழுதுங்க எல்லாருமே. 5 power 4 7 power 2 11 power 3. Third statement. 2 power 6 3 power 3 5 power 1 7 power 2 11 power 4. So question எழுதிட்டீங்களா? அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப இங்க பாருங்க இதே கொஸ்டின் அங்க எழுதிருக்குன்னா பட் டிஎன்பிஎஸ்சி எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க? மேபி அது 2019 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 2019 டிஎன்பிஎஸ்சில எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க? இங்க இந்த 2 பவர் 3 பவர்னு சொல்லிருக்கீங்க. அங்க எப்படி தெரியுமா கொடுத்திருக்காங்க? லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க ஏபிசிடில. A பவர் 6 B பவர் 4 C பவர் 8 Z பவர் 2 இந்த மாதிரி லெட்டர்ஸ வச்சு கொடுத்திருப்பாங்க. சேம் இதே மாதிரி தாங்க நீங்க போடணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு என்னங்க கண்டுபிடிக்கணும்? ஆல் நம்பர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர். இப்ப அந்த இங்க 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 3 நம்பர்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். 2 இதுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எழுதிப்போம். ஓகேங்களா? சோ எனி ஒன் எதுல இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அந்த பேஸ் வேல்யூ எழுதிப்போம். அதுக்கப்புறம் அந்த பவர்ல ஹையஸ்ட் பவரா இப்ப எக்ஸாம்பிள் இங்க 2 பவர் ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க 2 பவர் 4 இருக்கு. செகண்ட்ல 2 பவர் 3 இருக்கு. தேர்ட்ல 2 பவர் 6 இருக்கு. அப்ப இது 3 இதுலயுமே எதுங்க ஹையஸ்ட் பவர்? 2 பவர் 6 அப்படின்றது ஹையஸ்ட் பவர். அப்போ இந்த மாதிரி எனி ஒன் 2ல இருக்கு 1 இல்லனாலும் பரவாயில்ல. இது எல்சிஎம்க்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணனும் கிடையாதுங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் என்னது? ஆல் நம்பர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? அப்ப 2 பவர் 6. அடுத்தது இங்க 3 பவர் 5 இருக்கு. இங்க 3 பவர் 2 இருக்கு. இங்க 3 பவர் 3 இருக்கு. அப்ப 3 பவர் 5 மல்டிபிள். சோ இந்த மாதிரி தாங்க நீங்க ஆன்சர் போடணும். போட்டு போடுவீங்க. இது எல்சிஎம். இப்படியே வெறுமனே நீங்க விட்டுறலாம். இத 2 பவர் 6ல சிம்பிளிஃபை பண்ணி போடுற மாதிரிலாம் இருக்காதுங்க. இப்படியே தான் வெறுமனே கேட்பாங்க. இது HCF கேக்குறாங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்லயுமே அந்த நம்பர் இருக்கணும். லீஸ்ட் பவரா இருக்கணும். இப்ப 2 பவர் 4 2 பவர் 3 2 பவர் 6 3 இதுலயுமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப லீஸ்ட் பவர் எங்கெங்க இருக்கு? பிரசன்னா குமார் அப்படின்றது மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. சோ நான் சொல்றேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்க. கொடுத்திருக்க கொஸ்டின் உங்க நோட்ல தெளிவா எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல் நம்பர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர். ஸ்டேட்மெண்ட் 1ல 2 பவர் 3 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1ல 2 பவர் 4 இருக்கு. பட் யாரோ மீட் பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. மத்த பீப்பிள் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸ்ரீதேவின்றவங்க ஓகேங்களா? சோ இப்ப 2 பவர் 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் 1லயும் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2ல 2 பவர் 3 இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 6ன்னு இருக்கு. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் 3ல வந்து 2 பவர் சம்திங் குடுக்கவே இல்ல. ஸ்டேட்மெண்ட் 1ல மட்டும் தான் 2 பவர் 4ன்னு வந்திருக்குன்னா அப்ப ஓகே 2 பவர் 4 எடுத்து எழுதிக்கணும். எனி ஒன் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். அதுதான் ஆல் நம்பர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? HCF அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்லயுமே அந்த நம்பர் இருக்கணும். பேஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 பவர் 4 இருக்கா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 பவர் 3 இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 பவர் 6 இருக்கு. லீஸ்ட் பவரா இருக்கணும். 2 பவர் 3. இப்ப பாருங்க 11 3 இதுலயுமே இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்களேன். 11 பவர் 4 இருக்கு. 11 பவர் 3 இருக்கு. பட் ஸ்டேட்மெண்ட் 1ல 11ஏ கிடையாது. அப்ப உங்க ஆன்சர்ல 11 சம்திங் அத டேர்ம் நீங்க விட்டுறணும். 13 போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் 13 பவர் 2 இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 13 கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல 13 கிடையாது. அப்ப அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அப்போ HCF அப்படின்னா காமன் 3 இதுலயும் இங்க 3 போட்டுருக்கேன். இதுவே எக்ஸாம்பிள் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். எல்லாத்துலயுமே காமனா இருக்கணும். லீஸ்ட் பவரா இருக்கணும். இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பவே சொல்லணும்னு நினைச்சேங்க. என்ன தெரியுமாங்க? நம்ம பீப்புள் என்ன தெரியுமாங்க பண்ணுவாங்க? இந்த ஏபிசிடி மாடல் இருக்கு பாத்தீங்களா? கோடிங் டீகோடிங் மாடலு. சோ நம்ம அந்த 1 நிமிஷத்தை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே அதே இதுல நம்ம சில பேர் சில கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க.
சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல போனதுமே அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே நம்ம கொஸ்டின் பேப்பர் 3 ஏன்னா அவங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்க லேட் ஆகும். அதனால நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே நம்ம பின்னாடி திருப்பி ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு 1 2 3 எல்லாம் போட்டு வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சில ஹால் சூப்பர்வைஸ் அமைதியா இருக்கலாம். பட் நான் வந்து அட்டெண்ட் பண்றப்போ ஒரு ஹால் சூப்பர்வைசர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாதிரி என்னோட ரூம்ல ஒருத்தங்க பண்ணாங்க. எப்படி நாங்க எழுத சொல்லாத முன்னாடி நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இதை எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை நிக்க வச்சுட்டாங்க. அந்த பையனை எழுதவே விடல. ஓகேங்களா? அந்த ஒரு நிமிஷம் தான் நீங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு துரு துருன்னு அப்படிலாம் போய் பண்ணி மாட்டிக்காதீங்க. 1 இயர் படிச்சது வேஸ்ட்டா போயிடும் நீங்க. சோ கொஸ்டின் பேப்பர் குடுத்த மாரி அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா போய் எழுதி வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி 26 வரை. அது என்ன ஒரு நிமிஷம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சோ யாராச்சும் அந்த மாரி துரு துருன்னு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் குடுத்ததுமே திருப்பி அந்த எம்ப்டி பேஜஸ்ல போயிட்டு ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் வரை எழுதிட்டு அது 1 2 3 நம்பர் குடுக்குற வேலைய வச்சுக்காதீங்க. சில ஹால் சூப்பர்வைசர் நல்லவங்களா இருக்கலாம். பட் சில பேர் கொஞ்சம் கரடு முரடா நடந்துப்பாங்க. உங்க நேரத்த பொறுத்து அது இருக்கு. சோ பார்த்து நடந்துக்கோங்க. ஓகேங்களா? இது சொல்ல நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த டிஎன்பிஎஸ்சி ஹால்ல நான் எழுதின ஹால்ல இப்படி நடந்துச்சு. அத பார்த்துட்டு எங்களுக்கு பயம் வந்துருச்சு. சோ இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளவுதாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நம்ம ஒரு மாடல முடிச்சாச்சு. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடியதுதாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளா கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ் அப்படின்றத நாங்க N1ன்னு வச்சுக்கிட்டேன். இன்னொரு நம்பர் N2ன்னு வச்சுக்கினேன். ஒரு நம்பர் N1, N2ன்னு இருக்குங்க. நம்ம பின்னாடி சால்வ் பண்ணலாம். பட் ஃபார்முலா பாருங்க. ஒரு நம்பருக்கு குடுத்திருக்காங்க இல்லையா? அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். அதே நம்பருக்கு நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சது ஆன்சரையும் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா அந்த 2 நம்பர் இருக்கு பாத்தீங்களா? N1, N2 நான் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குங்க. எக்ஸாம்பிள் இப்ப 2,3க்கு எல்சிஎம் எடுங்க. யாராச்சும் சொல்லுங்க. 2,3க்கு எல்சிஎம் எடுத்து யாராச்சும் சொல்லுங்க. 2,3க்கு எல்சிஎம் யாராச்சும் எடுங்களேன். 2,3க்கு எல்சிஎம் எடுங்க. எல்லாருமே எடுங்க. இங்க இருக்க 30 பேர் இருந்தாலும் 30 பேருமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருங்க. 2,3க்கு எல்சிஎம் எடுத்தா 6. 2,3க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தா 2,3க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தா என்னங்க கிடைக்கும்? 1. அப்ப இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்சிஎம் ஆஃப் N1, N2 என்னது? 6. HCF of N1, N2 என்னது? 1. ஈக்குவல் டு N1, N2 மல்டிபிள் பண்ணுங்க. 2,3 மல்டிபிள் பண்ணா என்னங்க கிடைக்கும்? 6. 6 ஈக்குவல் டு 6. நான் இதை உங்களுக்கு புரிய வேணும்ன்றதுக்காக குட்டி நம்பர் வச்சு போட்டிருக்கேன். இதேதான் இப்ப. அப்ப இதுவே கொஸ்டின்ல 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் எப்படிங்க சேஞ்ச் ஆயிருக்கும்? LCM of N1, N2, N3, N4. புரியுதா? என்னடா இவங்க வெறும் N1, N2ன்னு வச்சிருக்கான். பட் இங்க 3 கொஸ்டின் 3 விதமான 4 விதமான நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னு நீங்க குழப்பமடைய வேண்டாம். சரிங்களா? சோ பாத்துக்கோங்க. அப்போ இது ஒரு ஃபார்முலா. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி இதுவே நான் இந்த ஃபார்முலாஸ் இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் நான் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆங்கிள் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா எனக்கு மோர் தென் 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா, பட் நான் இப்ப அதை நான் உங்களுக்கு பண்ண போறது இல்ல. பட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சின்னு ஆப்டிடியூட் புக்கை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து இந்த நான் ஃபார்முலா எடுத்து நான் கொடுத்துருக்கேன். பிறகு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ரெகுலர் கிளாஸ் அப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜஸ்ட் இதை பாத்துக்கோங்க கிராஷ் கோர்ஸ்ன்றதுனால. இப்போ N1 அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்? நம்பர் 1. N2னா நம்பர் 2. HCFனா H. LCM சில கொஸ்டின்ஸ் நான் இப்ப பின்னாடி இருக்க அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்கு. கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர், அதாவது நல்லா லிசன் பண்ணுங்க. N1, N2. இப்ப எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இது 3, 8 சும்மா இங்க பாருங்க சும்மா போடுறேன். 3 அப்படின்றது N1, 3 வேண்டாம், 4 நான் வச்சுக்கிறேன். 4, 8. 4 அப்படின்றது N1, 8 அப்படின்றது N2. ஓகேங்களா? இப்போ 4, 8க்கு நான் HCF கண்டுபிடிக்க போறேன். 4, 1, 2 இதுக்கு அப்புறம் வராது. அப்போ 4, 8க்கு HCF என்னங்க வந்துச்சு?
HCF என்னங்க வந்துச்சு 4. ஓகேங்களா? நல்லா லிசன் பண்ணுங்க. அப்போ இந்த 1, 2 இருக்கு பாத்தீங்களா? அது A, Bங்க. 1, 2 அப்படின்றது A, Bன்னு வச்சுப்போம் நாம எப்பயுமே. A, B. இப்ப இந்த 4:8 அது ரேஷியோல எடுத்துக்கோங்களேன். 4:8 அப்படின்றத காமன் டெர்ம ரிமூவ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. 4:8 காமன் டெர்ம ரிமூவ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 4:8 காமன் டெர்ம ரிமூவ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்னங்க கிடைக்கும்? 1:2. அப்ப இங்க கிடைச்ச 1:2 வந்து பாத்தீங்கன்னா, இந்த உனக்கு குடுத்திருக்க கொஸ்டினோட காமன் டெர்ம ரிமூவ் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் உனக்கு இங்க கிடைக்கும். அதுதான் A:B. ஓகேங்களா? இப்போ உனக்கு இந்த 4 நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த 4 வேணும் அப்படின்னா, இந்த 4யும் 1யும் மல்டிபிள் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? இந்த உனக்கு இந்த நான் உங்களுக்கு இப்ப அந்த ஃபார்முலாவே நான் சொல்லிக் குடுக்குறேன். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நேரமானாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? இந்த 4 எனக்கு வேணும் அப்படின்னா, 4 அப்படின்றது என்னது என்ன? N1 நம்பர் 1. எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த 1யும் இந்த 4யும் மல்டிபிள் பண்ணுவேன். இந்த 1 அப்படின்றது என்னதுங்க? A. இங்க 4 அப்படின்றது HCF. HCF நான் Hன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு N1 அப்படின்னு வேணும்னா, Aவையும் Hயும் நான் மல்டிபிள் பண்ணணும். அப்ப எனக்கு N2 வேணும்னா, 2வையும் 4யும் நான் மல்டிபிள் பண்ணணும். Bயும் Hயும் மல்டிபிள் பண்ணணும். எல்லாருக்கும் புரியுதாப்பா? சும்மா புரியுதுன்னு சொல்லி தலையாட்டிட்டாதீங்க. எக்ஸாம்கால இது நெறைய தடவ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ N2 வேணும். HCF வேணும்னா H. LCM வேணும்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த 4, 1, 2 மல்டிபிள் பண்ணுவோம். நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 4, 8க்கு LCM கண்டுபிடிங்க. ஆன்சர் உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். அப்ப LCM வேணும்னா ஃபார்முலா என்னது? A, B, H மல்டிபிள் பண்ணணும். இவ்வளவுதாங்க இந்த ஃபார்முலா. சோ உங்க நோட்ல கண்டிப்பா நீங்க காப்பி பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 கொஸ்டின்ங்க இருக்கு. சோ அந்த 2 கொஸ்டின சால்வ் பண்ணலாமா? சோ கொஸ்டின் படிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? The ratio of two numbers is 3, 5 இல்ல 3:5 and the HCF is 20. Find the LCM. LCM க்கு ஃபார்முலா என்னங்க? அதாவது இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க போடணும். ஸ்ட்ரக்சர் இப்படி போடணும். N1, N2 இதனுடைய ரேஷியோ 3, 5 HCF 20. இப்ப ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். LCM ஃபார்முலா என்னங்க வரும்? அதான் LCM கேட்டிருக்காங்க. LCM is equal to A into B into H. A என்னங்க வந்திருக்கு? 3. B என்னங்க வந்திருக்கு? 5. H என்னங்க வந்திருக்கு? 20. யாராச்சும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 300. இப்ப இதே கொஸ்டின்ல நான் N1, N2 வச்சிருக்கேனா? TNPSல 2011 12 தெரியல. 3 குடுத்திருப்பாங்க. N1, N2, N3 குடுத்திருப்பாங்க. அப்ப நான் A into B into C into H ன்னு போடுவேன். எக்ஸ்ட்ரா C என்ற டெர்ம் ஆட் பண்ணுவேன். இதுவே 4 நம்பர் குடுத்தாங்கன்னா D ன்னு போடுவேன். யாரோ இளமதி அப்படின்றவங்க 13 சொல்றீங்க. சோ 300 வருங்க. நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அதுவும் இதே மாடல் தான். அங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. சோ மேபி நம்ம கடைசி செஷன் வந்தாச்சு. சோ இந்த கொஸ்டின் நான் படிப்பேன். கண்டிப்பா நீங்க தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். The LCM of two numbers is 288. LCM of two numbers is 288. And their ratio is 3:4. Find their HCF. Formula. LCM ஃபார்முலா என்னது? நீங்க போடுங்க. நான் இங்க போடுறேன். LCM ஃபார்முலா LCM is equal to A into B into H. இந்த கொஸ்டின்ல LCM கொடுத்துட்டாங்க, A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, H கேக்குறாங்க. எனக்கு H வேணும்ல, அப்படியே இங்க கீழ ரிவேல கொண்டு வந்துருங்க. LCM என்னங்க? 288. A என்னது? 3 into 4 into H. எனக்கு H தான் வேணும். H இங்க வச்சுட்டு இந்த 12 அப்படியே கீழ கொண்டு வாங்க. 4 into 3 12. டிவைட் பண்ணுங்க. 25. எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சுச்சா? எல்லாருக்கும் ஓகே தானங்க நம்ம பார்த்த ஷார்ட்கட்ஸ்? B 24 தாங்க ஆன்சர் வரும். இருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாக்குறேன். இதுதாங்க கடைசி கொஸ்டின். இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினுங்க. கொஞ்சம் நல்லா லிசன் இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப டஃபஸ்ட் ஏரியா போயிடும். இந்த 2 கொஸ்டின் பார்த்துட்டாவே நம்ம TNPSல இத வச்சு நமக்கு டெஃபினெட்லி மேனேஜ் பண்ணிட முடியுங்க. இப்போ கொஸ்டின பாருங்களேன். கொஸ்டின படிக்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. யாரும் கோட்டையை விட்டுறாதீங்க. கவனத்தை சிதற விடாதீங்க. A bag contains
96 apples, 60 bananas, 120 mangoes. Okay, these fruits has, அங்க ஏ மிஸ் பண்ணிட்டேன். The fruits has to be kept in small bag, contains equal number of fruits of same kind. ஓகேங்களா? What is the least possible number of bags needed? அதாவது நான் தமிழ்ல கொஸ்டின் சொல்றேன் பாருங்களேன். என்கிட்ட என் கையில 96 ஆப்பிள் இருக்கு, 60 வாழைப்பழம் இருக்கு, 120 மாம்பழம் இருக்கு. இத என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு பேக்லயும் சமமா பிரிச்சு வைக்க போறேன். இப்போ ஒரு பேக்ல நான் மாம்பழம் வைக்கிறேன்னா அந்த பேக்ல மாம்பழம் மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த ஃப்ரூட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேக்ல எக்ஸாம்பிள் நான் 10 மாம்பழம் வைக்கிறேன். அதே மாரி இன்னொரு பேக்ல 10 வாழைப்பழம் மட்டும் தான் நான் வைக்கணும். ஓகேங்களா? சோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ நான் எவ்ரி பேக்ல வைக்கணும். அப்படின்னா எனக்கு கொஸ்டின்ல எனக்கு எவ்வளவு பேக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப மாட்டிப்பீங்க. இந்த கொஸ்டின் எல்சிஎம்ல போடணுமா, ஹெச்சிஎஃப்ல போடணுமான்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே, ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்ததுமே இது ஹெச்சிஎஃப்வா இல்ல எல்சிஎம்ன்னு கண்டுபிடிச்சாவே 50% ஆஃப் சம் ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்ச மாரி. சோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி தெரியுமாங்க போடணும்? ஹெச்சிஎஃப்ல போடணுங்க. ஹெச்சிஎஃப் தான். அப்போ 96, 60, 120க்கு ஹெச்சிஎஃப் எடுங்க. 96, 96, 60, 120 ஹெச்சிஎஃப் எடுத்து எல்லாருமே எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க ஒரு 30 பீப்பிள் இருக்கும். 30 பீப்பிள்ல ஒரு 25 பேராவது கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியாங்க டிஎன்பிசிக்கு. அதுக்காக தான் சொல்றேன். டிஎன்பிசி மட்டும் இல்ல யூபிஎஸ்சிக்கும் சரிங்க. அப்போ ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைச்சிச்சு. அப்போ நானு இப்போ ஆப்பிள வந்து என்ன பண்ண போறேன் 12 12ஆ ஒவ்வொரு பேக்லயும் வைக்க போறேன். ஓகேங்களா? வாழைப்பழத்தை 12 12ஆ வைக்க போறேன். மேங்கோவ 12 12ஆ வைக்க போறேன். அப்படின்னா என் கையில 96 ஆப்பிள் பழம் இருக்கு. அப்போ ஒரு பேக்ல 12 ஆப்பிள் வச்சுன்னா எனக்கு எத்தனை பேக்குங்க தேவைப்படும்? 96/12 போடுங்க. இதுக்கெல்லாம் பெருக்கல் எப்படி தெரியணும். பேசிக்ஸ்ங்க. ஓகேங்களா? 96/12 போடுங்க. என்னங்க கிடைக்குது? சொல்லுங்க. 96/12 8. ஒரு 3 பீப்பிள் தான் ஆக்டிவா இருக்கீங்க. மத்த பீப்பிள்லாம் எல்லாம் தூங்கி வழியறீங்க. சரி ஓகேங்க. அப்போ 60 வாழைப்பழம் இருக்கு. ஒரு பேக்ல 12 வாழைப்பழம் வைக்கணும்னா எத்தனை பேக்குங்க தேவை? 5. அதே மாதிரி 120. இப்ப டோட்டலா ஆட் பண்ணுங்க. எத்தனை பேக் தேவைன்னு சொல்லிட்டு. டோட்டலா ஆட் பண்ணுங்க. எத்தனை பேக் வேணும்னு சொல்லிட்டு. சோ 23 பேக். அவ்வளவுதாங்க ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு 23 பேக் வேணும். இந்த கொஸ்டின்ல ஹெச்சிஎஃப்னு இந்த கொஸ்டின் எப்படி வேணா கேட்டிருக்கலாம். அப்ப நான் ஒரு பேக்ல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வைப்பேன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 12. எத்தனை பேக் வேணும்னு கேட்டதுனால ஆன்சர் 23. இப்ப நான் இதே இங்க பண்ண மாரி கொஸ்டின்ஸ் கார் கம்பெனி வச்சு கேட்பாங்க. கார் கம்பெனிஸ் நேம் குடுத்து இந்த மாரி ஃபெராரி இருக்கு, BMW இருக்கு, இந்த மாரி இருக்கு. இது எல்லாமே நான் ஒரு ஷோரூம்க்கு இந்த மாரி பண்ண அப்புறம் சேல் கம்பெனிக்கு வருது. அப்ப இந்த மாரி கான்செப்ட் ஒண்ணுதான். பட் கொஸ்டின்ஸ் பாத்துக்கோங்க. நீங்க தான் பாத்துக்கணும். சோ இது ஒரு கொஸ்டின். டிஎன்பிஎஸ்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. அதுதாங்க. n நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூபிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க. யாரோ அதாவது கீர்த்தி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி சார் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் நான் பாக்குறப்ப சொல்லியிருப்பேன். பெரிய வேல்யூ குடுத்துட்டு குட்டி வேல்யூ கேட்பாங்க இல்லையா? அதுதான் இது. சோ பாத்துக்கோங்க. அதுக்கு தான் சில பேசிக்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன். சின்ன சின்ன வேலையை குடுத்துட்டு பெரிய வேலைய கேட்டா அது எல்சிஎம். பெரிய பெரிய வேலைய குடுத்துட்டு குட்டி வேலைய கேட்டா அது இப்ப பாருங்க கொஸ்டின்ல பெரிய பெரிய வேல்யூன்றது என்னது? 96, 60, 120. சின்ன வேல்யூன்றது என்னது? ஹெச்சிஎஃப் 12 வந்துச்சு. அப்போ இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நீங்க ஆன்சர் போட்டுறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சிடிஎஸ், சிஏபிஎஃப், எஸ்எஸ்சில கூட கேட்டிருக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சில மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் படிக்கிறேன். லிசன் பண்ணுங்க. 6 bells commence a tolling together and toll at intervals of 6 bell. First bell every 2 seconds once அடிக்குது. Second bell every 4 seconds. So 2, 4, 6, 8, 10, 12 seconds respectively. In 30 minutes, how many times do they
டோல் டுகெதர். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 6 பெல் இருக்கு. ஒவ்வொரு பெல்லும் ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வல் அடிக்குது. ஃபர்ஸ்ட் பெல் எப்படின்னா, ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அடிக்கும். செகண்ட் பெல் ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ் ஒன்ஸ். தேர்ட் பெல் ஒவ்வொரு 6 செகண்ட்ஸ். இந்த மாரி அடிக்குதுங்க இன்டர்வல்ல. அப்போ இந்த மாரி அடிக்கிறப்போ 30 நிமிஷத்துல இந்த 6 பெல்லும் ஒவ்வொரு டைமும் மீட் பண்ணும். ஒரே டைம்ல அடிக்கும் பாத்தீங்களா? அப்ப அந்த மாரி எத்தன தடவ டுகெதரா பெல் அடிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. தென் இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்ணும் பாருங்க. அத கணக்கு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் அந்த 1 இனிஷியலா ஸ்டார்ட் பண்றீங்க பாருங்க. அத கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு இப்ப கீர்த்தி நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க கொஸ்டின பாருங்க. குட்டி குட்டி வேலையா குடுத்துட்டாங்க. 2, 4, 6, 8, 10, 12. இதுக்கு ஃபர்ஸ்ட் யாராச்சும் எல்சிஎம் எடுங்க. குட்டி குட்டி வேலையா இருக்கு. அப்ப நான் பெரிய வேலைய கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுங்க யாராச்சும். யாராச்சும்னா எல்லாருமே எடுங்க. திடீர்னு அப்ப நேம் சொல்லி கேட்டுருவேன். யாரும் ஆன்சர் பண்ணலன்னா. சோ எல்சிஎம் எடுங்க. 120. 120 செகண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட்ஸ்ங்க? 120 செகண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட்ஸ்? 120 செகண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை மினிட்டுங்க? 2 மினிட். அப்போ இந்த 6 பெல்லும் ஒவ்வொரு 2வது நிமிஷத்துலயும் மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது மீட் பண்றது மீன்ஸ் ஒண்ணா பெல் அடிச்சிருக்காங்க. டுகெதரா டோல் பண்ணியிருக்காங்க. அப்ப 30 நிமிஷத்துல எத்தனை தடவைங்க அவங்க அடிப்பாங்க? 30 நிமிஷத்துல எத்தனை தடவை சேர்ந்து டுகெதரா அதாவது பெல் அடிச்சிருப்பாங்க? 30 நிமிஷத்துல ஓகேங்க. ஆன்சர் 15. 15 தடவை ஒண்ணா சேர்ந்து பெல் அடிச்சிருப்பாங்க. இதுவே அவன் இனிஷியலா இங்க எக்ஸ்க்ளூடிங் அந்த இனிஷியல் ஸ்டார்ட் பண்றதுனால நீங்க 15ன்னு போட்டீங்க. இதே சில கொஸ்டின்ல இன்க்ளூடிங் குடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் 16. சோ அந்த டெர்ம்ஸ நல்லா வாட்ச் பண்ணுங்க. கொஸ்டின தெளிவா படிங்க. என்ன குடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்சிஎம்ல போடணுமா, இல்ல HCFல போடணுமா? சோ நீங்க தாங்க அத நல்லா வாட்ச் பண்ணணும். இப்பயும் சொல்றேன் நம்ம இங்க பாக்குறதுனால எல்சிஎம், HCF ஈஸியா போட்டுறலாம். பட் எக்ஸாம்ல அந்த பிரஷர்ல உங்களுக்கு இது எல்சிஎம்மா, இது HCFன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க். சோ தெளிவா கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த ஷார்ட்கட்ஸ வச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதே கொஸ்டின் பெல்ஸ் வச்சு கேட்கறாங்க. பட் இன்னும் வேற மாரி எப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீப்பிள் வந்து சைக்கிள்ல போறாரு, இன்னொரு பீப்பிள் வந்து பைக்ல போறாரு, இன்னொரு பீப்பிள் கார்ல போறாங்க. சோ இவங்க எத்தனை டைம்ல இந்த மாரி மீட் பண்ணுவாங்க? இந்த மாரி அவங்க சர்க்குலர் ஒரு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்காங்க பீப்பிள். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. சேம் டைரக்ஷன்ல ஒரு கிரவுண்ட்ல சர்க்குலர் கிரவுண்ட்ல வாக்கிங் போறாங்க. சோ அப்ப இந்த மாரிலாம் இருக்குங்க. அது இதே கான்செப்ட் வச்சு தாங்க நீங்க எல்சிஎம் மெத்தட்ல தாங்க போடணும். பாத்துக்கோங்க. சோ மேபி நம்ம இன்னைக்கு எண்ட் செஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். எல்சிஎம்ல ஒரு 3 மாடல் இருக்கும். HCFல ஒரு 3 மாடல் இருக்கும். இதெல்லாம் நம்ம யுபிஎஸ்சிக்காக இருக்கக்கூடியது. டிஎன்பிஎஸ்சில இந்த லெவலுக்குலாம் டிஎன்பிஎஸ்சில டெஃபினெட்லி கேட்டதும் இல்ல, கேட்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுவரைக்கும் பார்த்த எல்சிஎம், HCF கொஞ்சம் தயவு செஞ்சு திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்குற மாரி தெரியுமாங்க இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குற மாரி இருக்கும். அப்படி இல்லனா ஏபிசிடி மாடல் கொஞ்சம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கான்செப்ட் வச்சு பார்க்குற மாரி இருக்குங்க. சோ மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாம வாங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்ப்போம். சோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிஒன். பாய். சங்கர் சார் கிளாஸ் முடிச்சுட்டுமா சார்? Okay, Arivakan. Thank you. Okay, sir. Thank you, sir.